சற்றுமுன் வெளியான 2 முக்கிய அறிவிப்பு. மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே 2 மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அனைவருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கிய அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் முதல் அறிவிப்பா மின் மீட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் 2வது அறிவிப்பா மின் இணைப்பு அதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்ற தகவலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது 2 பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க. அப்பதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் முக்கிய அறிவிப்பா மின் மீட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய மக்கள் கிட்ட இருந்து என்ன ஒரு புகார் வந்துட்டு இருக்குன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் எடுக்கிற கணக்கை 1 மாதத்துக்கு இபி பில் ரீடிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் மின் மீட்டர் பழுதாயிருக்கிறதுனால ரீடிங் எடுக்கும் போது அதிகமான ரீடிங் காமிக்குது அப்படின்ற மாதிரியும் புகார்கள் எழுந்தது. இதற்காக தான் மின்சார வாரியம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உள்ள கொண்டு வருவோம். அது மூலமா மாதம் மாதம் ரீடிங் எடுத்துக்கும். அது உங்களுக்கு மெசேஜாவே வந்துடும் உங்களோட ஸ்மார்ட் போனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025க்குள்ளாரையே அமல்படுத்தி இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எல்லா தமிழகத்தில் இருக்க அனைவருக்குமே பொருத்திடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது இப்போ ஒரு ரீசண்டான அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்துக்கான டெண்டர் விடப்பட்டது ரத்தாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதம் மாதம் ரீடிங் எடுப்பாங்களா இல்லையா அப்படின்றதே பெரும் டவுட்டாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் ரீடிங் எடுக்கிறத நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே அமல்படுத்தின மாதிரி தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் 2வது முக்கிய அறிவிப்பா தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோ சார்பாக ஒரு கோரிக்கை அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விடுக்கப்பட்டுள்ளது தமிழக மக்களுக்காக. இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த மின் இணைப்பு கசிவால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இறந்துமே போடுறாங்க. இதற்காக ஒரு கோரிக்கையை தமிழக மக்கள் கிட்ட இந்த டான்ஜெட்கோ விடுத்திருக்காங்க. அதாவது அனைத்து வீடுகள்லையுமே இந்த ஆர்சிடி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரை காக்கும் கருவியை பொருத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட இருந்தது. சென்னையில் இருக்க ஒரு சிறுமி அந்த ஃப்ரிட்ஜரேட்டரில் ஓப்பன் பண்ணும்போது ஷாக் அடித்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டிடத்தில் ஏதாச்சும் ஒயரிங் பண்ணியிருக்கிறது பழுதடைந்து மின்கசிவு ஏற்படுது அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த ஒரு மின்கசிவு மின் பாதிப்பு ஏற்படுது யாருக்கும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்சிடி கருவியை அனைத்து வீட்லேயுமே 300 mAh ஆர்சிடியை பொருத்துங்க அப்படின்னு மின்சார வாரியம் கேட்டிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீட்டில் தான் ஃபியூஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபியூஸை விட ரொம்பவே வேகமானதுன்னு கூட இந்த ஆர்சிடியை சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மின்சார ஒயரை தொடுறீங்க அப்படின்னும் போது நமக்கு ஷாக் அடிக்கும். அந்த ஷாக்ல இருந்து நம்மளை கூடிய சீக்கிரமே நம்ம உயிரை காக்குற மாதிரி அந்த ஆர்சிடி நீங்கள் பொருத்திட்டீங்க அப்படின்னா நம்ம மேலே மின்சாரம் பாய்ந்த இல்லைன்னா ஏதாச்சும் லீக்கேஜ் ஆயிருக்கு நம்ம கட்டிடத்தில் அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த ஆர்சிடி உடனே இந்த மின் இணைப்பை துண்டித்து விட்டுரும். ஸோ இதுதான் இதோட வேலை. ஸோ இதனால் நம்மளோட அன்பான பிள்ளைகளாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அவங்களோட உயிரை ஈஸியாகவே காப்பாற்ற முடியும். ஸோ அனைவர் வீட்லேயும் இந்த ஆர்சிடியை கட்டாயம் பொருத்த வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் கேட்டிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவரும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இந்த ஆர்சிடின்னு சொல்லக்கூடிய கருவியை வாங்கிட்டு பொருத்திருங்க. ஸோ அது மூலமான நம்மளோட உயிரை ஈஸியாக காத்துக்க முடியும். கண்டிப்பாக இந்த 2 அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி வச்சுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.